இந்த இடத்துல அவர் 2017 2021 சொல்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் இருந்திருக்காரு, இபிஎஸ் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதியை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ அவர் மென்ஷன் பண்ணலை. பிகாஸ் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவர் உட்காந்துருக்காருன்னு சொல்லி கருணாநிதியை சொன்னார். பட் இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை 3 பேரை விட்டுட்டாரு. ஆனால் அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் ஜெயலலிதாவையும் அவர் சேர்த்து சொல்லலை அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏற்கனவே எம்ஜிஆர் பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் ஜெயலலிதா பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் விஜய் கம்மி பண்ணி தான் பேசுகிறாரு. ஏன்னா அந்த தலைவா இஷ்யூ இதெல்லாம் பற்றி பேசும்போது கூட விஜய் அவர்கள் கை கட்டி நின்னாங்கிறதெல்லாம் பெருசாக பேசினாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அதிமுக தலைவர்கள் எப்படி ஒரு பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். பட் அதை கூட அவர் மென்ஷன் பண்ணி சொல்லாமல் கடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை பற்றி பேசுகிறார். விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அவர் உள்ளே வரும்போது என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் எனக்கும் வைக்கிறாங்கன்னு சொல்லி தன்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறார்.